சரி அப்ப எங்க தான் சார் போயிருப்பா? எல்லாரும் தூங்குற பொழுது ஓடி இருப்பா. 8 திசையில அவங்க ஆளுக தேடி இருப்பாங்க. மாட்டிக்கிட்டா மானம் போயிருமேனு பயந்துருப்பா. மனசு தளர்ந்து உடம்பு தளர்ந்து மொத்தமா போயிருப்படா. மொத்தமானா சூசைட் பண்ணிருப்பா. சூசைடா? அடுத்த 5 நிமிஷம் செத்து போயிடுறேன். இப்படி தாறுமாறா சிந்திச்சா தாண்டா அந்த பொண்ணு எங்க இருப்பா, அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ரூட் கிடைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சார், அது ஏன் வண்டி சார்? உன் வண்டியில 5 நிமிஷம் எங்களுக்கு வேலை இருக்குமா? அவசரமா அடுத்த வண்டி எடுத்து போ. ஹலோ, என்னாலோ நந்தினி சரி. கண்ணி போட்டா அந்த பொண்ணு மேல நீங்க கை வச்சீங்க. பப்ளிக் பாத்ரூம்ல பம்ப் அடிச்சு வாங்க சார். இப்ப விட பிடிக்க முடியாது சார். சார் வண்டி எடுக்கு. டேய் குத்து சாங் மாதிரி ஃபாஸ்டா மூவ் பண்ண போறா. மெலடி சாங் மாதிரி சாஃப்ட்டா டீல் பண்ணனும் சார். போறா சார். ஒரு செடியில பூ பூக்குற சத்தம் கேட்டுக்கறியா? இல்ல சார். ஒரு பூ பூத்தா இப்படி சத்தம் வருமோ அப்படி அப்ரோச் பண்ணு. யூ பாராயா யோ. டேய் அது ஒரு பூடா. நம்ம 3 பையங்க. நீ பையனா? இங்க வர மச்சான். சந்திரசேகரனால பையன்றா. ஏன் இது ஒத்துக்க முடியாது? அதோட முக்கியம். சார் சார் போலாம் சார், போலாம் சார். சிக்ஸ் 883. டோன்ட் வரிடா. யாரம்மா வீட்ல? துறமா கதவை. எதுக்கு இப்படி தட்டுறீங்க? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? 3 பேர் வெயில்ல வந்திருக்கோம். ஜூஸா குடிச்சு கிளம்பிடுறோம். ஹலோ, என்ன வேணும்? நந்தினின்ற பொண்ணுக்கு தானே இருக்கு. நந்தினி நீங்க யாரும் இல்ல. 6883 ஓ வண்டி தானே? ஆமா, ஏன் வண்டி தான். நேத்து 80 ஃபீட் ரோட்ல ஓட்டிட்டு வந்தியா? பின்னால ஒரு பொண்ணு ஆமா, உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நீ மட்டும் இங்க உட்கார்ந்த பொண்ணு எங்க? நான் ஜஸ்ட் அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். நல்லா விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நந்தினின்ற பொண்ணு இந்த வீட்டு அட்ரஸ் தான் இருக்கு. நந்தினி நீங்க யாரும் இல்ல. நீ போய் சொல்ற. நந்தினி இந்த வீட்ல நீங்க இருக்கு. யாரும் இல்ல, முதல்ல கிளம்புங்க. சார் அவ இங்கேயும் இல்லைனா வேற எங்க சார் போயிருப்பா? அவ வேற எங்கேயும் போகல, இந்த வீட்டுல தான் இருக்கா. சார் எப்படி சார் சொல்றீங்க? நேத்து நீ பார்த்த பொழுது அவ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா? பிங்க். அங்க பார். சார் ஆமா சார். அந்த பொண்ணை பாக்குறோம், நீ தூக்குற. போயிட்டாங்களா? போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டாங்க. ஆமா போயிட்டாங்க. ஹலோ, யார் நீங்களா? எழுந்திரீங்க, எழுந்திரீங்க. யார் கேட்ட வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஏய் நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. உன்னால எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? முதல்ல நீங்க யாரு? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஐயோ சம்பந்தம் இருக்குங்க. அது பெரிய கதை. சார் இருக்காருல்ல. சரி ரிப்பீட் பண்ணாதடா. இங்க பாருமா, நான் டீட்டெயிலாக சொல்றேன். நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஊரை விட்டு ஓடி வந்துட்ட. ஆனா உன்னை இந்த பையன் தான் ஊரை விட்டு கூட்டிட்டு ஓடிட்டான்னு உன் அப்பாவும் சிவனாண்டியும் இவனை அடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கம்மா. இவங்க அம்மாவும் அப்பாவையும் கொன்னுடுன்னு சொல்றாங்க. நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு இவங்க அப்பா அம்மாவை கொன்னுடுவேன்னு சொல்றாங்களா? என்ன கதை விடுறியா? முதல்ல எங்கேருந்து போங்க. ஏய் ஒழுங்கா என் கூட வந்துரு. உன்னை கட்டி தூக்கிட்டு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். என்ன மிரட்டுறீங்களா? ஒழுங்கா போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா? நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு, நான் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். ப்ளீஸ் ப்ளீஸ் காலை கட் பண்ண சொல்லுங்க ப்ளீஸ். நான் இப்ப ஊருக்கு வர நிலைமையில இல்ல. அதே மாரி வரணும்னா செத்த போனமா தான் வருவேன். ஏய் ஃபோன் ஆஃப் பண்ணுப்பா. ஊருக்கு வர முடியாத அளவுக்கு உனக்கு என்னமா பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் ஃபேஸ்புக்ல நரேஷ்ங்கிற பையனை லவ் பண்ணேன். அவனை என்ன உயிருக்குறா லவ் பண்ணான். ஊர்ல என் சம்மதத்தை கேட்காம எங்க அப்பா எதிரியோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. லவ் பண்ற பையனையும் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல நரேஷ்க்கு ஃபோன் பண்ணேன். அவனும் வர சொல்லிட்டான். அதான் வந்தேன். என்னன்னு தெரியல, 2 நாளா அவனோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் ஒரு நாள் கூட என்கிட்ட பேசாம இருந்ததே இல்லை. அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் அவனை உடனே பார்க்கணும். அவனை கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் ஊருக்கே வருவேன். ப்ளீஸ் அங்கிள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஏய் இங்க பார், நீ லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு, என்ன வேணா பண்ணி தொலை. அதுக்கு முன்னாடி ஊருக்கு வந்துட்டு போ. அப்பதான் என் பிரச்சனை எல்லாம் தீரும். ஏய் இந்த பொண்ணு ஊருக்குள்ள கூட்டிட்டு போனா என்ன ஆகும்? உன்னை பத்தி ஊருக்காரன் சொன்னதால உண்மையாயிரும்டா. இந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்றல, அந்த பையன் யாருன்னு கண்டுபிடிப்போம். இந்த பொண்ணையும் அந்த பையனை சேர்த்து கூட்டிட்டு போவோம். குழப்பம் தீர்ந்துரும், ஊர் நம்பும். ஏமா அந்த பையனோட ஃபோன் நம்பர் இருக்கா?
வாங்க வாங்க சம்மந்தி வந்தாச்சு. வாங்க சம்மந்தி வாங்க. வாங்கம்மா. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதனால கல்யாணத்துக்கு நீங்க காத்தபடி செலவழிக்க கூடாது. எல்லா செலவும் என்னோட தான். அப்படியா? சரி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சமையலுக்கு சமையல் மந்திர குரூப் இருக்க, அதை ஏற்பாடு பண்ண சொல்லிட்டேன் ஓனர். அப்படியா? சரி. ஏமா ஐயோ, அங்கேயே ஆள் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? என்ன நீங்க என்ன மேடம் இங்க வாங்க. மேடம், செய்யறது உருப்படியா செய்யணும். அதுக்காகத்தான் சமையல் மந்திர குரூப் கூப்பிட்டுருக்கேன். நீங்க பயப்பட வேண்டாம். சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, கல்யாணத்தை எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் இல்ல, அதுக்காக தான் அவர் ஏற்பாடு பண்ண சொல்லி. பாத்தியா எவ்வளவு நல்ல மனுஷன். அவர் நல்ல நோக்கத்தோட எல்லாத்தையும் செய்யறாருமா. நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்காத. அது இருக்கட்டும், மாப்பிள்ளை பையனை காட்டவே மாட்டீங்க. எல்லாத்தையும் காட்டுவோம், வாயிலே வடை சுட்டு இருக்காதீங்க. முதல்ல சோத்த போடுங்க. எங்க இருக்கு? வாங்க சம்பந்தி. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் நரேஷ் நீங்க தங்கி இருக்காரு? வணக்கம். வாங்க வாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 4 பேர். 4 பேரா? அப்படின்னா 2 சாய் கொடுங்க சார். 2 ரூம். டிஃபன் எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட்டுட்டு போங்க. சார் நரேஷை கொஞ்சம் முதல்ல சாவியை வாங்க, ரூம்ல போய் பிரஷ் பண்ணுங்க, அப்புறம் நரேஷை பார்க்கலாம். எங்க ஹோட்டல் டிஃபன் நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. போயிட்டு வாங்க. என்ன? சரி சார். என் பிகுல் சார், பாதியில விட்டு வந்துட்டீங்க. நீ என்ன குழந்தையா வேலை பிடிச்சி கூட்டி வர்றதுக்கு? ஏன்னா எஞ்சி முன்னால போனா பெட்டி பின்னால ஒன்று அறிவில்ல முட்டாப்ப. சரி சரி, உங்க மேல கோவம் குறைஞ்சு போச்சு. கோவம் தான் மட்டும் பிரிச்சு பேன் பார்த்தேன். குறைஞ்சு போச்சு சொல்ற விட்டுங்க. நரேஷ் இந்த ஹோட்டல் தான் தங்கி இருக்கான். நீங்க அவனை பாத்தீங்களா? நான் அவனை பார்க்கல, ஆனா ரிசப்ஷன்ல அவனை பத்தி விசாரிச்சேன். அவன் இங்க தான் இருக்கானா. நான் அவனை உடனே பார்க்கணும். இந்த ஹோட்டல்ல ரூம போடுறோம், தங்குறோம், திங்குறோம், தூக்குறோம். என்னது? அந்த பையன் நரேஷ் தூக்குறேன்னு சொன்னேன் சார். அந்த ரேப் நீங்க நிக்கிறல்ல, அவ தூக்கு சார். நீ நல்லா தூக்குற, எனக்கு தெரியும்ல, தூக்குற. ரிலாக்ஸ்டா வந்து ஒரு தம்ம போடலாம் பார்த்தா இந்த ஆள் அட்டை மாரி கூடயே ஓட்டிட்டு வரான். எப்படி கைட்டு முன்னால விட்டு பின்னால பேசாத. சார் பிகுல் சார், நெருப்பு கொடுங்க. சொண்டி பையன், நான் ஸ்மோக் பண்ணி நீ பார்த்துருக்கியா? சின்ன பசங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சு. அந்த சூப்பர் சிங்கர் ஜட்ஜஸ் மாதிரி 3 பேர் உட்காந்துருக்கானுங்களே, அதில் எவன்ட்டையாவது போய் ஓசியில் நெருப்பு வாங்க போ. எலு எலு ப்ரோ, நெருப்பு. நெருப்பா எட்ரா செருப்ப நீ ஓடுற, நான் எதுக்கு ஓடணும்? நீங்க செக்கு குத்தி ஏமாத்துறீங்களா? அந்த சங்கிலி இவர்தான். பெருசு பெருசு டீ ஆர்டர் பண்ணிக்கிறேன், குடிச்சிட்டு போயிடலாமே. எருமை மாடு 5 ரூபா டீக்கு 5 லட்சம் ரூபா. டேய் பேப்பர், இந்த பக்கம் 2 பேர் போனாங்க. இந்த சைடுல போனாங்க, போகாத போகாத. பாத்து தம்பி, பெரிச்சாலி உள்ள மாட்டிக்கிச்சு. கரெக்டா தெரியுமாண்ணே? இந்த ரூம்ல தான் இருக்கானா? என் 2 கண்ணால பார்த்தேன். டேய் தர்றா கதவை உடைங்கண்ணே. தம்பி, அந்த அளவுக்கு என் பாடியில ஸ்ட்ரென்த் இல்ல தம்பி. நீங்களே ஓதிங்க. டேய் ட்ரம் தள்ளி போ. ஓதிரா தம்பி. ஓத. அப்படி. ஐயோ ஐயோ, டேய் யாரா நீங்க? டேய் ரூம் சர்வர், கத்தனா மண்டே வச்சிருவேன். கம்னுடா தம்பி, இதுக்குள்ள தாங்கறான். கதவு ஓடிடா. டேய் டேய் டேய். ஐயோ யாரானே? டேய் ராதாளா பொண்ணு வயசுடா. எங்க இருக்கீங்க? தம்பி ஒண்ணே பார்க்காதீங்க, எங்க வயித்தை சும்மா விடாதீங்க. ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா. ஐயோ ஐயோ அவளை பிடி. ஐயோ மறுபடியும் ஓட விட்டானுங்களே. டோர் ஓபன்ல தான இருக்கு. குட் மார்னிங் மேடம். மார்னிங். மேடம் டீ அங்க வச்சிருங்க, போங்க.
மேடம் டீ அருமையா இருக்கும் பொறுமையா குடிங்க சீப்பா லூஸ் மாதிரி